ஒருவேளை இந்த ஃபேன் நம்ம தலைமையில விழுந்துருமோ? ஒருவேளை தூக்கத்துல விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் தள்ளி படுத்து பாப்பா. இப்ப கூட அது சுத்துறத பார்த்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கு. இல்ல ஃபேன் நேரா விழாது, நம்ம நேரா படுத்துட்டு எப்பவும் சைடுல தான் விழும். தைரியமா தூங்கிட்டு ஒன்றும் தெரியாது. அப்படியே தூங்கு ராரோ தூங்கி தொலை ராரா. வீட்ல இன்னைக்கு யாரும் இல்ல. அம்மா ரூம்ல கபோர்ட்ல என்னமோ வச்சிருக்காங்களே, போய் பார்க்கலாமா? ஒரு ரூமே ஒரு மாதிரி இருட்டா இருக்கே. உள்ள பேய் ஏதாச்சும் இருந்ததுன்னா சந்திரமுகி இருக்குமோ? லைட் போடு ஸ்ருதி, லைட் போடு. இருட்டா இருந்தாதான் பேய் வரும். லைட் போடு, இல்லாட்டி இப்ப சந்திரமுகி வரும். லைட் போடு. இப்போ வராது. ஐயா, அந்த அங்கிள் ஆண்டி ஜோடியா பைக்ல போறாங்க. பைக்ல நமக்கு அப்பா கூட போகும்போதே ஒரு மாதிரி பயமா இருக்குது. அப்போ இந்த ஹஸ்பண்ட் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் கூட பைக்ல உட்காந்து அதுவும் சைடுல உட்காந்து எப்படி தைரியமா போறாங்க? ஒருவேளை போற போக்குல வண்டி குடிச்சுனா ஐயோ அடிக்க வெயில எலுமிச்ச பழம் வாங்கணுமா? ஐயோ, என்ன மாடு படுத்துட்டு இருக்கு, என்ன கொம்பு இருக்குது. இந்த கியூட்டான மாடு ஒரு வேளை நம்மள குத்திச்சுனா? இல்ல மாடு வந்து பால்தூ ஜான்வர். குத்தாது பாவம். ஒரு வேளை குத்திச்சுனா பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போயிடலாமா கடைக்கு? வேணாம், அம்மா கிட்ட எலுமிச்ச பழம் இல்லைன்னு சொல்லிடலாம் அண்ணாச்சி கடையில. ஆமா.